பல பேர் விமர்சனம். இதையே உதயநிதி ஸ்டாலின் நீங்க கேட்க மாட்டேன்றீங்க யாருமே. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்ப வந்தாரு? நீங்க சொல்றீங்களா எப்ப வந்தாரு? ஒரு பகுதியா இருந்துட்டு இருக்காரு. எடுத்த உடனே போய் உட்கார்ல. வந்த உடனே இளைஞரணி செயலாளருங்க, உடனே எம்எல்ஏங்க, அப்ப அதுக்கப்புறம் மினிஸ்டருங்க, அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர். ஒருத்தவங்களை பார்த்து நம்ம விமர்சனம் பண்றோம். இப்ப நாமளும் அதே மாதிரி இருப்போமா? அப்படி கிடையாதுங்க. 28 ஆண்டுகளாக எங்க தலைவர் பொது வாழ்க்கையில் இருக்கிறாருங்க. 2008லயே போராட்டம் பண்ணவருங்க, 2011ல போராடியவருங்க. தமிழ்நாட்டு மீனவர்களுக்காக தன்னுடைய ரசிகர் மன்றத்தை திரட்டி மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாகப்பட்டினத்துல பண்றாரு. இலங்கையில தொடர்ந்து தமிழ்நாட்டு மீனவர்கள் தாக்கப்படுறாங்க. மீன் பிடிக்க போனா துப்பாக்கியால சுடுறாங்க, அடிக்கிறாங்க, கொலை செய்யறாங்க. பல அத்துமீறல் சம்பவம் எல்லாம் நடந்தது. அதை கண்டித்து எங்க தலைவர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம், அந்த ஆர்ப்பாட்டத்துல பேசுறாரு. இதே சம்பவம் தொடர்ந்து நீடித்தால் உலக வரைபடத்தில் இலங்கை என்கின்ற ஒரு நாடு இல்லாம போயிருந்து யாரு பேசினா? நீங்க சொல்ற கூட்டாடி தான் பேசினாரு. உலக வரைபடத்துல இலங்கை என்ற ஒரு இடமே இல்லாம போயிடும். பக்கத்து வீட்டுக்காரனாச்சே எந்த பிரச்சனையும் அடங்கி இருக்கும்.